Good morning, students. Today in commerce class, we are going to continue with financial markets 2 under the chapter 7 stock exchange. This is going to be the last session of this chapter. We are going to cover the do you know session, which is given at the end of this chapter, children. So here certain new terms are given for you which is related to stock exchange. So we are going to study about these new terms which are used in stock exchange. Let me read out the terms for you. Nifty, Sensex, stock trading timings, future market, options market, Dalal Street, Lombard Street, and Wall Street. Now we are going to see each of these terms in detail. First is that, children, Nifty 50. Okay, Nifty 50. This Nifty 50 has two words. One is national and the other one is 50. This Nifty 50 was founded in 1995. Then what does this Nifty means? இப்போ நிஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, it is an index of 50 top trading stock companies across all over the sectors. Okay, I am repeating once again, 50 companies which are leading traders in the stock exchange. Okay, so here when a picture is given for you, let me zoom it out and show to you, children. The company names you see: HDFC Bank Limited, Reliance, ICICI, Infosys, Kotak Mahindra, Tata Consultancy, Axis Bank, Larsen and Toubro, Hindustan Unilever Limited, State Bank of India, Bajaj Finance, Maruti Suzuki, Industrial Bank of India, then Bharat Airtel, Asian Paints, HCL Technologies, Nestle, okay, Tata Motors. So these are some of the familiar names for us, isn't it not? Tata Steels, Hero Motorcorp, Coal India Limited, Dr. Reddy's Laboratory, IOC, that is Indian Oil Corporation Limited, Oil and Natural Gas Corporation, Bharat Petroleum, Tech Mahindra. So here are some of the famous companies that we can see in India. These are the top 50 companies that are leading in the stock exchange. You got me, students? So Nifty means it is nothing but Nifty. Your stock exchange la vande top 50 leading companies oda details எடுத்துக்குவாங்க, இண்டெக்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட கம்பெனி பற்றின ஸ்டாக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஷேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ, இன்றைக்கி ரேட்டில் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் இந்த ஷேர்ஸ் என்ன ரேட்டில் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு இண்டெக்ஸ் போட்டு இட் வில் மேக் இட் நோன் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிஃப்டி அப்படின்றது வந்து நிஃப்டியில் வந்து ஷேர் விலை ஏறிச்சு அப்படின்னும் போது வாட் டஸ் இட் மீன்? தட் இஸ் மீன்ஸ் அ மார்க்கெட் கண்டிஷன் இஸ் வெரி குட். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அதே நேரத்தில் இந்த நிஃப்டி, அதாவது இந்த டாப் 50 கம்பெனிஸில் உள்ள ஷேர்ஸ் ஏதாவது மார்க்கெட் ரேட் வந்து கம்மியாயிட்டிருக்கு, லோ ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது இட் இஸ் வி கேன் திங்க் தட் இந்த மார்க்கெட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ மற்ற ஷேர்ஸ் எல்லாமே வந்து இந்த நிஃப்டி ஷேர்ஸை வந்து பேஸாக எடுத்துக்குவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ஷேர்ஸை பேஸாக வச்சு தான் அவங்க ஷேர்ஸ் கம்பெனிஸோட ரேட்டை ஷேர்ஸோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு பேஸாக வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அப்படின்னா it is nothing but actively traded companies and the leading top 50 companies in all the sectors. அப்படின்னா அது அக்ரிகல்ச்சரலாக இருக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை சர்வீஸ் செக்டர்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து லீடிங்காக யார் போயிட்டுருக்காங்க இப்போ மார்க்கெட் கண்டிஷனில், அந்த மாதிரி கம்பெனிஸை எடுக்கிறது தான் வந்து நிஃப்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த நிஃப்டியோட ஷேர்ஸோட பேஸாக வச்சுட்டு தான் அதர் ஷேர்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் கண்டிஷன் குட்டாக இருந்தால் நம்ம ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் இல்லை விற்கலாம். சப்போஸ் அதே மார்க்கெட்
மார்க்கெட் கண்டிஷன் புவராக இருந்துச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற ஷேர்ஸை எவ்வளோ குயிக்காக வந்து விற்றுறணும், இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸ் தான், நம்மளால் விற்க முடியாது, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு டேக் இட் இன் டு கன்சிடரேஷன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்செக்ஸ். இந்த சென்செக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான். ஆனால் இந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டி 50யை வந்து எங்கே அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் சில்ட்ரன். அந்த சென்செக்ஸ் அப்படின்னும் போது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான். ஆனால் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த சென்செக்ஸ் அப்படின்றத வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1986 கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ நிஃப்டி அப்படின்னும் போது டாப் லீடிங் 50 கம்பெனிஸோட ஷேர்ஸ் இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ அதுவே வந்து சென்செக்ஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 30 கம்பெனிஸ் இருக்கும். டாப் லீடிங் 30 கம்பெனிஸை வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது இட் இஸ் இன்சைட் அவர் கண்ட்ரி இந்தியா இல்லையா. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை எடுத்துக்குவாங்க. பட் இங்கே BSEயில் வந்து லிஸ்டட் மெயினாக பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிறதுக்கு மாத்திரம்தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலராக 30 ஸ்டாக்ஸை வந்து எடுத்துகிட்டு அதோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்காக வச்சுருவாங்க. ஸோ இங்கேயும் அதே சேம் பாயிண்ட்டு தான். இப்போ சென்செக்ஸ் வந்து மார்க்கெட் ரேட்டில் வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன் குட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சென்செக்ஸ் வந்து கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லீடிங் கம்பெனிஸில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து லோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் அதே டேர்ம் தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கையில் ஷேர்ஸை வச்சுருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அதை வந்து தள்ளி விட்டுற பார்க்கணும், போகிற விலைக்கு வந்து விற்க பார்க்கணும். ஸோ இங்கேயும் பாருங்கள் மிஸ் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கம்பெனிஸோட நேம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நான் ஜூம் பண்ணி அதை காட்டுறேன். ஸோ சென்செக்ஸ் மீன்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் பாரத் ஏர்டெல் இருக்குது, சன் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், HDFC பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஆட்டோ, டாட்டா மோட்டர்ஸ், TCS, லார்சன் அண்ட் டியூபோ, டாட்டா ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், SBI, எஸ் பேங்க்கு, HDFC பேங்க்ஸ், ஹீரோ மோட்டர் கார்ப், மாருதி சுசுகி இந்தியா, இன்ஃபோசிஸ், அதானி போர்ட்ஸ், கோல் இந்தியா, ஹிந்துஸ்தான் லீவர், இண்டஸ்ட்ரியல் பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கு, ICICI பேங்க்கு, டாட்டா மோட்டர்ஸு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, விப்ரோ, ITC, வேதந்தா. ஸோ இந்த மாதிரி உள்ள இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா தே ஆர் இன் இந்தியா அண்ட் தென் தீஸ் ஆர் த லீடிங் 30 கம்பெனிஸ்ன்னு நம்ம சொல்லலாம், ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் கலர்ஸ் இட் இஸ் கிவன் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லையா. இப்போ ரெட் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்கோட பேர். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த டாட்டா ஸ்டீல், கோல் இந்தியா, வேதாந்தால மெட்டல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுற கம்பெனிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு வேக் ப்ளூ கலர், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பவர் கிரிட் கார்ப், ONGC இவங்கெல்லாம் வந்து எனர்ஜி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயலட் கலர் வந்து பாரத் ஏர்டெல், அது வந்து டெலிகம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டார்க் க்ரீன் கலர் தட் இஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் லீவர். இவங்க வந்து பெயிண்ட்ஸ் விற்கிறவங்க. ஸோ தே ஆர் கன்சியூமர் குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டர் கார்ப், டாட்டா மோட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மாருதி சுசுகி இவங்கெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ். ஓகே, தென் லைட் பேல் க்ரீன் கலர் அதில் வந்து பார்த்தோம்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் IT கம்பெனிஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ். கிரே கலர் பாருங்கள் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், சன்ஸ் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ். ஓகே, ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்னால் என்ன, ரிலேட்டட் வித் மெடிசன் isn't it not. Next is another one pale blue color is the Larsen and Toubro, அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீல் எல்லாம் விற்கிறவங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனிஸ். பேல் வயலட் கலர் பாருங்கள் அதானி போர்ட்ஸ், இது வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாப் லீடிங்கில் 30 கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸை பேஸாக வச்சு தான் அதர் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து ரைஸ் ஆக
ஆகிறதோ லோ ஆகிறதும் வந்து calculate பண்ணிப்பாங்க other companies. You got me students? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ மிஸ் சொன்னதை வச்சு, அதாவது நிஃப்டி 50 அப்படின்னும் போது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் ஆஃப் த டாப் 50 கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதே வந்து சென்செக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள இண்டெக்ஸு. இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் டாப் 30 லீடிங் கம்பெனிஸ் எடுத்து இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸாக வச்சுட்டு தான் வந்து அதர் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து ரைஸ் ஆகிறது ஃபாலோ ஆகிறது டிபெண்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த டாப் 50 கம்பெனிஸ் இல்லைன்னா இந்த டாப் 30 கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து ஹை லெவலில் போயிட்டுருக்குன்னா இட் மீன்ஸ் தட் இந்தியன் எக்கானமி இஸ் டூயிங் குட் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் இஸ் குட். அது ஆல் ஓவர் த வேர்ல்டு த மார்க்கெட் கண்டிஷன் இஸ் ஃபேவரபிள். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து இறங்கும் போது தான் நம்ம நியூஸில் எல்லாம் ரீட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிஷன் இஸ் புவர் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம நிறையா கேள்விப்படுவோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி சில்ட்ரன். Okay, next we are going to see another important term, that is stock trading timings in India. இப்போ இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே வந்து டைமிங்ஸ் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நமக்கு இருக்கிறது வந்து 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஒன்று வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். We are clear with that, isn't it not? So இதில் வந்து timings for both the stock exchanges also same. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மெயினாக இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸோட ஒர்க்கிங் ஹார் வந்து இட் வில் பி ஃப்ரம் 9 to 3:30, 9:15 to 3:30 PM. That is a normal trading session. During weekends, that is Saturday and Sunday, it remain closed. Okay children, and Monday to Friday பார்த்தோம்னா 9:15 to 3:30 it's a normal ட்ரேடிங் செஷன். ஸோ அதே நேரத்தில் கமாடிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் வந்து பிட்வீன் 10 to 11:30 AM அந்த ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் இருக்காதாங்க. அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 5 o'clock வரைக்கும் அங்கே வந்து ட்ரேடிங் நடக்கும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி மார்க்கெட்டில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 4 டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரீ ஓப்பனிங் செஷன், அது வந்து பாருங்கள் மிஸ் சார்ட் கொடுத்துருக்கேன். 9 to 9:15 ப்ரீ ஓப்பனிங் AM ப்ரீ ஓப்பனிங் செஷன். அதே மாதிரி நார்மல் ட்ரேடிங் வந்து 9:15 3:30 PM வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் செஷன். ஆஃப்டர் 3:30 வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட க்ளோசிங் the price calculations and for certain purpose they have allotted some 3:30 to 3:40 or 10 minutes time எடுத்திருக்காங்க. After 3:40 it is post closing section. So 3:40 to 4 PM பார்த்தோம்னா it is a post closing section. So this is how the stock exchanges work in India. Okay students, so next we are going to see about future market. Okay, so இந்த future market அப்படின்னா என்ன அப்படின்னா, futures அப்படின்னாவே வந்து it is nothing but it is one of the financial securities. Okay students, so futures வந்து it's a financial contract obligation the buyer to purchase an asset or a seller to sell an asset and have a predetermined future date and ப்ரைஸ். அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து ஆர்டினரி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து என்ன ஆகும், நீ இன்றைக்கி டேட்டில் நீ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நீ கேஷை கொடுத்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வேணாலும் நீ வாங்கிக்கலாம், லிக்விட் கேஷ் கொடுத்து. ஸோ இது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதே ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சம் ஆஃப் த ஃப்யூச்சர் டேட்டில் ஒரு கான்ட்ராக்டை போட்டு அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த டேட்டில் ஷேர்ஸோட ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணி நீ கான்ட்ராக்ட் போட்டு வாங்குறது தான் வந்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீ இன்றைக்கி டேட்டில் வந்து நீ ஃப்யூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ ஒரு ப்ரைஸில் நீ கான்ட்ராக்டை போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டு 15th வந்து நான் வந்து இந்த ஷேரை வந்து இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ரேட் வந்து மோராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது யூ ஆர் ஆன் த சேஃபர் சைடு. ஏன்னா நீ இன்றைக்கே அக்ரிமெண்ட் போட்டுட்ட. ஓகே, சப்போஸ் நீ வந்து ஒரு 100 rupeesக்கு நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ஷேரோட விலையை வந்து நீ வாங்குறேன்னு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் பேசிஸில் நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க. ஸோ அன்றைக்கி டேட்டில் பார்த்தோம்னா இப்போ அந்த ஷேர் விலை வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னும் போது நீ சேஃப். பிகாஸ் கான்ட்ராக்டர் செல்லர் என்ன பண்ணுவான், உனக்கு வந்து ஹை ரேட்டில் கொடுக்க முடியாது.
அந்த 100 ரூபீஸுக்கு நீ அக்ரிமெண்ட் போட்டேன்னா அந்த 100 ரூபீஸுக்கு தான் உனக்கு வந்து ஷேர்ஸை கொடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பட் அதே நேரத்தில் வந்து சப்போஸ் இந்த ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் உனக்கு எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்யூச்சர் டேட்டில் நீ 100 ரூபீஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நீ அக்ரிமெண்ட் போட்டிருப்ப. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சப்போஸ் அது வந்து 90 ரூபீஸுக்கு கூட அன்றைக்கி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்போது யூ கேனாட் go for 90 rupees because you have already made the agreement, isn't it? So இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு 10 rupees loss. ஓகே, ஸோ நீ 100 rupees கொடுத்து தான் நீ வந்து ஒரு ஷேரை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட். ஒரு யூஆர் டிட்டர்மைனிங் த டேட் ஆல்சோ அண்ட் த ப்ரைஸ் ஆல்சோ அண்ட் யூஆர் மேக்கிங் அ அக்ரிமெண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஷேர்ஸ், கமாடிட்டி மார்க்கெட், அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் இந்த கான்ட்ராக்ட் வந்து பொருந்தும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹியர் இந்த பிக்சர் வந்து பாருங்கள், ஒரு ஃபார்மர் இஸ் செல்லிங், ஹி இஸ் மேக்கிங் அ ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட். ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, it is given as it is given as bushels. 4,000 bushels are there. The quantity going to sell is 4,000 bushels. When the farmer is going to deliver அப்படினு பார்த்தோம்னா 7/11/2018 is going to deliver. So it is given in dollars children. Price வந்து $4.50 வந்து கொடுத்திருக்காங்க for 4,000 bushels. So this is how the contract will be made. The signature will be there. And trader, இந்த trader யாரு? Farmer is a seller and trader is a buyer. You got me students. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க ட்ரேடர் ஒத்துக்கிட்டாருன்னா இந்த ட்ரேடர் வந்து சைன் பண்ணனால இந்த பேசிஸில் தான் வந்து he has to purchase bushels, 4,000 bushels. You got me students. So this is how it is made. அப்போ ஃப்யூச்சர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, where the participants buy and sell commodities on future contract on a specified future date. ஸோ ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நிறையா ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து transactions ஆகிட்டுருக்கும். There will be buyers as well as sellers of future contract. You got me students? Okay. Next you see options market. இந்த options market வந்து அதே மாதிரி தான். It is quite different from the கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஃப்யூச்சர் மார்க்கெட்டை பற்றி. இப்போ வாட் இஸ் திஸ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்? அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டும் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் செக்யூரிட்டி. ஆப்ஷனும் and it's a type of financial security that can be bought or sold at a specified price within a specified period of time. Okay, so இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு specified time periodல வந்து it can be sold or bought at a specified price. You got me students? So இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஓகே, இப்போ பையர் அப்படின்னு எடுத்தோம்னா ரைட் டு பை, but not the obligation to buy at a specified price or date. அதே நேரத்தில் the right to sell the security. இப்போ நமக்கு வந்து இதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் டு செல் த செக்யூரிட்டி இஸ் கால் புட் ஆப்ஷன் அண்ட் ரைட் டு பை த செக்யூரிட்டி இஸ் கால் த கால் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா we can make options. either நம்ம வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து either we can buy or put option or we can close it out. For example, let us take the same example. இப்போ அந்த ஷேர் வந்து நீ வாங்குற இல்லையா, இப்போ அதில் வந்து இதே மாதிரி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸில் வந்து நீ வந்து யூஆர் மேக்கிங் அ அக்ரிமெண்ட். ஓகே சார், ஓகேம்மா. ஸோ வித்தின் தட் ஸ்பெசிஃபைடு பீரியட், அந்த பீரியடுக்குள்ளே நீ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டில் உன்னால் வாங்கிக்க முடியும். சப்போஸ் அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடி ஆகாது. அப்போ நீ வந்து அடுத்து வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதிலே வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ரைட் டு பை இஸ் கால்டு கால் ஆப்ஷன். அப்படின்னா உனக்கு ப்ரைஸ் ஃபேவரபுளாக இருக்குது, நீ அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமும் ப்ரைஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன். ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் அ பையர். ஓகே, அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் உனக்கு வந்து இப்போ ப்ரைஸ் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னும் போது யூ கேன் கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். You got me students? So this is how the call options and the put option works. So இந்த சார்ட்டில் வந்து உனக்கு கிளியராக சொல்லுது பாரு. சப்போஸ் நீ பையராக இருந்த அப்படின்னா எப்போ வந்து நீ கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹேஸ் அ ரைட் டு பை ஸ்டாக் அட் சர்டன் ப்ரைஸ். ஓகே, அப்போ உனக்கு வந்து அந்த நீ கேட்குற விலைக்கு அந்த ஷேரை நீ வாங்கலாம். ஓகே, அதுவே நீ பையராக இருந்து நீ எப்போ புட் ஆப்ஷன் நீ வந்து ஃபாலோ பண்ணுவ அப்படின்னும் போது ஹேஸ் அ ரைட் டு செல் த ஸ்டாக் அட் அ சர்டன் ப்ரைஸ். அப்போ உனக்கு வந்து உனக்கு ஃபேவரபுளாக இருக்கும் போது மாத்திரம்தான் நீ வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவேன்.
ஓகே ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ நீ செல்லராக இருக்க அப்படின்னும் போது ஹேஸ் ஆப்ளிகேஷன் டு செல் த ஸ்டாக் அட் த சர்டன் ப்ரைஸ். நீ கால் ஆப்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து எந்த அட் வாட் ப்ரைஸ் யூ வாண்ட் டு செல் அந்த ப்ரைஸில் யூ ஆர் ஆப்ளிக் டு செல் அட் த ஸ்பெசிஃபைட் டைம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதே வந்து ஒரு செல்லருக்கு புட் ஆப்ஷன் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேஸ் ஆப்ளிகேஷன் டு பை ஸ்டாக் அட் அ சர்டன் price. You got me, students? So this is how the call option and put option it operates vice versa between the buyer and the seller. You got me, students? Okay, next you see Dalal Street. The Dalal Street அப்படின்னும்போது it's a name of a street. Where it is situated அப்படின்னா மும்பை, நம்ம இந்தியாவில் இருக்கிற பாம்பேயில் இட் இஸ் சிட்டுவேட்டட். இப்போ இந்த தலால் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் சிட்டுவேட்டட் இந்த தலால் ஸ்ட்ரீட் ஒன்லி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தலால் ஸ்ட்ரீட் அப்படின்றது எப்படி நேம் கிடச்சிச்சு அப்படின்னாவே நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்கே போய் தலால் ஸ்ட்ரீட்டில் வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் 1874 வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் was moved to Dalal Street. அப்படின்னும் போது that it found the place in Dalal Street இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த தலால் ஸ்ட்ரீட் அப்படின்றது பேரே வந்திருக்கு. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பை த இந்தியன் கவர்மெண்ட். ஸோ தலால் ஸ்ட்ரீட்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயின் இது தான். வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் சிட்டுவேட்டட் தேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் next we can go to the Lombard Street. So what is this Lombard Street? இந்த Lombard Street வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில் இருக்குது. You got me, student? So it is a very much notable street for its construction. இந்த Lombard Street வந்து எப்படி வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, it is notable for that. Okay students, so with the city of London merchants, banking, insurance industries. அப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய merchants பார்க்கலாம், அப்புறம் வந்து பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கலாம், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பாருங்கள், கிளியராக இருக்குது. இட்ஸ் வெரி மச் கிளியர் ஃபார் யூ. இந்த ஸ்ட்ரீட் பாரு, ஹவு இட் இஸ் crooked, isn't it not? So it is a crookedest street in the world, they tell like that. அண்ட் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ எடுத்தோம்னா இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டு தான் அங்கே வந்து ஒரு வெரி ஃபேமஸ் லேண்ட்மார்க், மோஸ்ட் பாப்புலர் லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க டு லுக் த பியூட்டி ஆஃப் திஸ் லோம்பார்ட் ஸ்ட்ரீட். அப்போ ரெண்டு சைடும் இட் ஹாஸ் மேன்ஷன்ஸ், இட் ஹாஸ் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் அண்ட் அதர்வைஸ் யூ கேன் பேங்க்ஸ் வில் பி தேர் அண்ட் மெனி அதர் பில்டிங்ஸ், நியூ பில்டிங்ஸ் ஆர் தேர். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். எதெல்லாம் வந்து அந்த விசிட்டர்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக அங்கே வந்து இருக்கணுமோ எல்லாமே வந்து இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் மில்லியன்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் வில் பி தேர் டு லுக் த பியூட்டி ஆஃப் திஸ் லோம்பார்ட் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டீப்பாக போகும், ஃப்ரம் ஒன் டைரெக்ஷன் டு அனதர் டைரெக்ஷன். ஒரு டைரெக்ஷன்லேருந்து நம்ம போகணும் அப்படின்னா ஸ்டீப்பாக அப்படியே we can drive and go. Otherwise from the opposite direction we can just come down in steep. You got me, students? So it has a 8 sharp hairpin turns இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டி மோஸ்ட் சீனிக் ஸ்ட்ரீட் அப்படின்னா இட் இஸ் குட் டு சி. அங்கே வந்து பார்க்குறதுக்கும் நிறைய விஷயமா இருக்கும். அண்ட் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட் இன் லண்டன். ஸோ தட் இஸ் கால்ட் as Lombard Street. You got me, students? Where you have many merchants, banking institutions as well as industries are also found. At the same time many buildings are also found, big mansions are found. You got me, students? Okay. Next you see Wall Street. Up in the Wall Street abdinum, see here also the picture is very clear for you. Beautifully I have taken the picture for you. So Wall Street is located in the lower Manhattan section of New York City. அப்போ வால் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்குது. இந்த வால் ஸ்ட்ரீட் மெயினாக அந்த வால் ஸ்ட்ரீட்னு இதுக்கு எது how it is named அப்படின்னும் போது it has a 8 block long street in the financial district of the New York City. ஓகே, ஸோ இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயும் வந்து there are many financial institutions are there, investment communities, அதாவது the people who are investors எல்லாம் இங்கே இருப்பாங்க. Then stock exchange is found in this Wall Street, and large banks, big banks are found here. Many underwriting firms are found here. You got me, students? இந்த ஸ்ட்ரீட் பார்த்தோம்னா ரொம்ப நேரோவாக இருக்குமா. So the street will be very narrow street. Both the sides also the buildings will be very tall, like it will
be standing like a wall. You got me, students? So this is a home for New York Stock Exchange. So the வால் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து they call it as a home for New York Street. Okay, so this is also notable for its scenic appearance. Children, people also will come here to just go through this, have a walk over this Wall Street to find many stock exchanges and financial institutions and firms and many such buildings, high beautiful buildings are found in the Wall Street. Okay, students? Okay, so this is the end of the session of this chapter, students. Thank you, students. Hope you understood the session.